மரக்காணம் கலவரம் நீதி விசாரணை நடத்தப்படும் வரை பாமகவின் போராட்டம் தொடரும் என்றும், ராமதாஸ் கைது தொடர்பாக சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்வோம் என்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி கூறியுள்ளார். மரக்காணம் கலவரத்தில் நீதி விசாரணை கோரி விழுப்புரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்திய பாமக நிறுவனர் ராமதாஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது தொடர்பாக அக்கட்சியின் இளைஞரணி தலைவரும் ராமதாஸின் மகனுமான அன்புமணி சென்னையில் புதனன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ராமதாஸ் கைது நடவடிக்கைக்கு தமிழக அரசை கண்டிப்பதாகவும், வழக்கை சட்டப்படி சந்திப்போம் என்றும் கூறினார். மரக்காணம் கலவரம் குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும், அதுவரை பாமகவினர் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றப்படும் என்றும் அன்புமணி கூறினார். ராமதாஸ் ஐயா அவர்களையும் ஆயிரக்கணக்கான எங்களுடைய தொண்டர்களையும் கைது செய்த தமிழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுக்கு நீதி விசாரணை வழங்குகின்ற வரை அனைத்து ஊர்களிலும் அனைத்து வீடுகளிலும் கருப்பு கொடியிலே ஏற்றி எங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த இருக்கின்றோம். தலித்துகளுக்கு எதிரான அமைப்பு பாமக இல்லை என்றும் அன்புமணி விளக்கம் அளித்தார்.